Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. மதுரையில் களை கட்டியது கள்ளழகர் சித்திரை திருவிழா. தோல்பை, மூங்கில் தொப்பி, அலங்கார மாலைகள் வாங்க மக்கள் ஆர்வம். திருவண்ணாமலையில் தொடர்ந்து குவியும் பக்தர்கள். 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசிக்கும் மக்கள். திருவண்ணாமலை கோயிலில் வித்தியாசமான முறையில் வழிபாடு நடத்திய ஆந்திரா பக்தர்கள். சொந்தமாக வீடு கட்ட வேண்டி செங்கற்களை அடுக்கி வைத்து வழிபட்ட வினோதம். சென்னை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் மே 1ஆம் தேதி முதல் சூரியன் சுட்டெரிக்கும். புறநகரில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை கடக்கும் என்றும் சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. கடும் வெயிலால் வறண்டு போன தென்காசி கடனா நதி அணை. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதால் பொதுமக்கள் கவலை. பல்வேறு மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதாக மத்திய அரசு எச்சரிக்கை. மதிய வேளைகளில் வெளியே செல்வதை தவிர்ப்பது உள்ளிட்ட அறிவுரைகளும் வெளியீடு. சென்னையில் எல்பிஜி தட்டுப்பாடு காரணமாக சிரமத்திற்கு ஆளாகியுள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள். கேஸ் நிரப்பும் நிலையங்கள் மூடியே இருப்பதாக ஓட்டுநர்கள் ஆதங்கம். இப்போ கேஸ் போகிறதுக்கே நாங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கியூவில் நிற்க வேண்டியிருக்கு. அந்த கியூவில் நிற்கிற நேரத்தில் குழப்பு போயிடுது. இப்போது ஈரான்லேருந்து ஈராக்லேருந்து கேஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது தடை பண்ணுறாங்க. அங்கேருந்து லோடு வரல, அதனால எங்களுக்கு டிமாண்ட் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுவோன்னு பங்கில் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இப்போ டெய்லி வாழ்க்கையே போராட்டமாக போச்சு. வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை திரும்ப வசதியாக இன்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகள் உட்பட மொத்தம் 5276 பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு. கூட்ட நெரிசலை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக புகார். நெல்லையிலிருந்து சென்னைக்கு வர 2000 3200 ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பு. கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு இன்று சிறப்பு ரயில் இயக்கம். திருச்சியிலிருந்து தாம்பரத்திற்கு இரவு 10:45 மணிக்கு புறப்படுகிறது. கொடைக்கானலில் நடைபயிற்சி செய்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். முதல்வருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை மிகுந்த விழிப்புடனும் கவனத்துடனும் அயராது பணியாற்ற வேண்டும். கட்சியினருக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவுறுத்தல். மத்திய மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து தமிழகத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் மின்சாரத்தை நிறுத்தக்கூடாது. மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் உள்ள அதிவேக ஈநுலை தொடர்பினை மூலம் தாமாக செயல்பட தொடங்கியது வரலாற்றில் ஒரு மைல்கல். மனதின் குரல் நிகழ்ச்சியில் அணு விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு.
நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீட்டை ஒத்திவைத்த தேசிய தேர்வு முகமை இன்று வெளியாகவிருந்த நிலையில் நாளை காலை 10 மணிக்கு இணையதளத்தில் பதிவிறக்கலாம் என அறிவிப்பு. இந்தியாவின் பிரபலமான புகைப்பட பத்திரிகையாளர் ரகுராய் காலமானார். வங்கதேச மோதல், கோபால் விஷவாயு கசிவின் விளைவுகளை காலம் கடந்தும் பேசும் புகைப்படங்களை எடுத்தவர். இஸ்லாமாபாத் நகருக்கு அமெரிக்க தூதர்கள் மேற்கொள்ளவிருந்த பயணத்தை ரத்து செய்த அதிபர் டிரம்ப் ஈரானிய அதிகாரிகளுடன் நடத்தவிருந்த பேச்சுவார்த்தை நேர விரயம் என்றும் கருத்து. அமெரிக்கா தரும் கடும் நெருக்கடிகள், மிரட்டல்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. 2ஆம் சுற்று பேச்சு கைவிடப்பட்ட நிலையில் ஈரான் அதிபர் பெசஸ்கியான் விளக்கம். ஈரானுடனான போரை நிறுத்த வலியுறுத்தி இஸ்ரேல் மக்கள் போராட்டம். பிரதமர் நெதன்யாகு சமாதான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றச்சாட்டு. லெபனான் எல்லையில் மீண்டும் படைகளை குவித்து வரும் இஸ்ரேல் ராணுவம். போர் நிறுத்தம் அமலில் உள்ள சூழலில் இஸ்ரேல் நடவடிக்கையால் தொடரும் பதற்றம். வாஷிங்டனில் விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பதற்றம். அதிபர் டிரம்பை பத்திரமாக அழைத்துச் சென்ற பாதுகாவலர்கள். அமெரிக்க அதிபர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது புகைப்படம் வெளியீடு. துப்பாக்கிச்சூட்டின் போது பதிவு செய்யப்பட்ட வீடியோவை வெளியிட்டார் டிரம்ப். வாஷிங்டனில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு தன்னை குறிவைத்து நடந்ததா என்ற கேள்விக்கு தெரியாது என டிரம்ப் பதில். தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பல முக்கிய விவகாரங்கள் நாளைக்குள் வெளியாகும் என்றும் தகவல். துப்பாக்கிச் சூட்டில் அமெரிக்க அதிபர், துணை அதிபர் உயிர் தப்பியது ஆறுதல் தருவதாக பிரதமர் மோடி கருத்து. ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என சமூக தளத்தில் பதிவு. சென்னை காசிமேடு சந்தையில் மீன்கள் வாங்க அலைமோதிய கூட்டம். வரத்து குறைந்ததால் மீன்கள் விலை அதிகரிப்பு. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் விலை சற்று குறைந்தது. வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் காரணமாக 10 விரைவு ரயில்களின் சேவை ரத்து. சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லும் ரயில் சேவையில் மாற்றம். வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக புதிய செயலியை அறிமுகம் செய்தது எக்ஸ் நிறுவனம். எக்ஸ் சாட் செயலிக்கு உலகம் முழுவதும் உள்ள பயனர்கள் மிகுந்த வரவேற்பு. வெற்றி கணக்கை தொடருமா சென்னை அணி? சேப்பாக்கம் மைதானத்தில் குஜராத் அணியுடன் இன்று மோதல். ஐபிஎல் கிரிக்கெட் லீக் போட்டியில் டெல்லி அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பஞ்சாப். 18.5 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்து இமாலய வெற்றி. கோடை விடுமுறை காரணமாக கன்னியாகுமரியில் அலைமோதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம். மேகமூட்டத்திற்கு இடையே தோன்றிய சூரிய உதயத்தை கண்டு உற்சாகம்.
கிருஷ்ணகிரியில் பூச்சி தாக்குதலால் மாங்காய் சாகுபடி கடுமையாக பாதிப்பு. தொடர் மகசூல் பாதிப்பால் மாமரங்களை அழித்து மாற்று பயிருக்கு மாறி வரும் விவசாயிகள். திண்டுக்கல் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 உயிரிழப்பு. ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற வடமாநில இளைஞர்கள் உயிரிழந்த பரிதாபம். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.